மரணத்திற்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடைவதற்கு முக்கிய காரணம் 1 ஆகாரம், 2 நித்திரை, 3 மைதுனம், 4 பயம். இந்த 4லும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த 4லும் மிகவும் முக்கியமானது. ஆகாரம் மைதுனம் என்றால் விந்து என 2. இந்த 2லும் மிகவும் முக்கியமானது மைதுனம் விந்து. விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்பது ஆன்றோர் வாக்கு. வள்ளலார் சொல்வதை கவனமாக கவனித்து படித்து பின்பற்ற வேண்டும். ஜாக்கிரதை. ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம், இந்த 4லும் அதிக ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். இவற்றில் முக்கியமானவை ஆகாரம், மைதுனம். இவற்றிலும் முக்கியமானது மைதுனம். இதனளவில் ஒரு மனிதன் தன்னை சர்வ ஜாக்கிரதையுடன் காக்க வேண்டும். இல்லையாயின் அதிசீக்கிரத்தில் மரணமடைவான், சந்தேகமில்லை. இல்வாழ்வானுக்கு மைதுனம் ஊற்றுக்கேணி நியாயத்தையுடையது. தேக நஷ்டத்தின் முதற் காரணங்கள். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேகம் சீக்கிரத்தில் நஷ்டம் அடைவதற்கு காரணம் 2. அவையாவன ஆகாரம், மைதுனம். ஆகாரத்தால் 9 பங்கு நஷ்டமும் மைதுனத்தால் 1 பங்கு நஷ்டமும் உண்டாகிறது. எப்படியெனில் பிண்ட உற்பத்தியின் காலம் தொடங்கி இறந்து போகிற பரியந்தம் ஆகாரம் உண்டு. இது இயற்கை. சிசு, வாலிபம், விருத்தாப்பியம், இந்த பருவங்களில் மைதுனம் கிடையாது. கௌமாரம், யவனம், இந்த 2 பருவங்களில் மாத்திரம் மைதுனம் உண்டு. இந்த பருவங்களிலும் நோயாலும் துக்கத்தாலும் தரித்திரத்தாலும் பசியாலும் பயத்தாலும் வேறு அனந்த வகையால் உண்டாகும் துன்பங்களாலும் மைதுனம் தடைப்படும். இந்த காலத்திலும் ஆகாரம் உண்டு. பொருந்தல் ஏகதேசம், நஷ்டமும் அப்படியே இருக்கிறது. ஆகார விஷயத்தில் அதிக்கிரமம், அக்கிரமம், அஜாக்கிரதை அசாதாரணம். இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஒழுக்க ஏற்பாடு. மேலே கண்ட வாக்கியங்களில் தெளிவாக சொல்லி உள்ளார். ஆகாரத்தில் பலவகை உண்டு. சுத்த சத்துவ சாத்வீக ஆகாரம் என்பது உணர்ச்சியை, அதாவது காம இச்சையை தூண்டாத ஆகாரமாகும். காம இச்சையை தூண்டக்கூடிய மாமிசம், மீன், முட்டை போன்ற ஆகாரமும் கிழங்கு வகைகள், வெங்காயம், பூண்டு, மசால் சம்பந்தமான பொருட்களும், பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்ற கொழுப்பு உள்ள ஆகாரங்களை உண்டால் வீரியமுள்ள அசுத்த விந்து உற்பத்தியாகி வெளியே சென்றுவிடும். அதனால் சீக்கிரம் மரணம் வந்துவிடும். வள்ளலார் பாடல். சோற்றாசை ஒடுகாமச் சேற்றாசை படுவாரை துணிந்து கொல்லக் கூற்றாசை படுமென நான் கூறுகின்ற துண்மையினில் கொண்டு நீவீர் நேற்றாசைப்பட்டவருக்கின்றொள்வார் போலுமன்றி நினைத்தவாங்கே பேற்றாசை கருள் புரியும் ஞானசபா. பதிப்புகளை பேசு வீரே. சோற்றாசை என்னும் உணவால் காம சேற்றாசை வந்துவிடும். அதனால் உடம்பை விட்டு உயிரை வாங்குவதற்கு யமன் தயார் நிலையில் நின்று காத்து கொண்டிருப்பான். அதை சீக்கிரத்தில் உயிரை கொண்டு போய்விடுவான் என்கிறார். சில பேர் உயிரை காப்பாற்ற தவம், தியானம், யோகம் போன்றவை செய்கிறார்கள். உணவை வயிறு நிறைய உட்கொண்டு தவம் செய்வதால் எந்த பயனும் இல்லை என்கிறார் வள்ளலார். பாடல். சோற்றிலே விருப்பன் சூழ்ந்திரில் ஒருவன் துண்ணுனல் தவம் எலான் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலியன போம் என் அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரசா ரஞ்சர். சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் எந்தாய். கார சாரமான உணவை உட்கொண்டு தவம் செய்வது ஆற்றிலே புலியை கரைத்துவிட்டால் என்னவாகும்? கண்ணில் காணாமல் கரைந்து மறைந்து ஓடிவிடும். அதுபோல் தவம் செய்கிறவர்கள் கார சாரமான உணவை உட்கொண்டு தவம் செய்வதால் எந்த பயனும் இல்லை என்கிறார். அதனால் எந்த பயனும் இல்லாமல் உயிரை காப்பாற்ற முடியாமல் மாண்டுதான போய்விடுவார்கள். மேலும் தெளிவான ஒரு பாடலை பதிவு செய்கிறார். ஈரமும் அன்பும் கொண்டின்னருள் பெற்றேன். என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகுபுளிச் சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமு துண்டு நீ ஒழியாதே அந்தோ ஊழிதோ ரூழியும் உலவாமை நல்கும் ஆரமு துண்டென்னோ டாடேடி பந்து அருட்பெருன் சோதிகன் டாடேடி பந்து. ஆடேடி மனித உடம்பு இறைவன் இருக்கும் ஆலயமாகும் கருணை உள்ள கடவுள் ஆன்மாவின் தொடர்பிலே இயங்கிக் கொண்டுள்ளார். அன்பும் இரக்கமும் என்பது
ஈரமுள்ள நிலம் போன்றது. அன்பு என்பது உண்மையான பிரிக்க முடியாத தொடர்பு உடையதாகும். அந்த அன்பை இறைவன் மேல் செலுத்த வேண்டும். ஆன்மாவில் ஈரமும் அன்பும் குறையாமல் இருப்பவர்களுக்கு உணவு மேல் இச்சை வராது, ஆசை வராது. அறுசுவை உணவு. உணவின் சுவைகள் 6: காரம், உப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு. இந்த 6 சுவை உணவும் ஊரமுது என்கிறார். அதாவது சுக்கிலம் என்னும் விந்து உற்பத்தியாகி வெளியே சென்று விரயமாக்குவதால் ஊரமுது என்று பெயர். அதேபோல் மலம், சிறுநீர், வியர்வை, கண்ணீர், சளி, குரம்பை, அழுக்கு போன்றவை வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஊர் அமுதானது புழுக்கின்ற உணவாகும். புழுக்கின்ற உணவு உட்கொள்ளுகின்ற வரை உடம்பை தனியே விட்டுவிட்டு உயிர் பிரிந்துவிடும். ஆதலால் ஊரமுது உண்டு ஒழிந்து போகாமல் என்றும் அழியாத, அழிக்க முடியாத ஆரமுது உணவை உட்கொண்டு உடம்பையும் உயிரையும் காப்பாற்றி அழியும் உடம்பை அழியாத ஒளி உடம்பாக்கி மரணத்தை வென்று வாழலாம் வாருங்கள் வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறார் வள்ளலார். உண்மையில் நம் தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது அன்பு இருந்தால் அழுத கண்ணீர் மாறுமோ, ஆகாரத்தில் இச்சை செல்லுமோத என்கிறார் வள்ளலார். எனவே மரணம் வருவதற்கு அடிப்படை காரணம் ஆகாரம், மைதுனம், தூக்கம், பயம் என்ற பழக்கத்தினால்தான் மரணம் வருகின்றது. ஊரமுது உணவை ஒழிப்போம், ஆரமுது என்னும் அருள் உணவை புசிப்போம், உயிரையும் உடம்பையும் காப்பாற்றுவோம், மரணத்தை வெல்வோம், சித்தி நிலையை அடைவோம். ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை என பெயரெடுப்போம். வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க ஒழுக்க நெறியை பின்பற்றுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக. மேன்மை கொள் சுத்த சன்மார்க்க நீதி விளங்குக உலகமெல்லாம்.